அந்த முடிச்சிடும். ஸோ எனக்கு கிட்ட இப்ப நம்ம வந்து தின் டிஸ்க்னா என்ன, திக் டிஸ்க்னா என்னன்னு பார்த்தோம். இந்த திக் டிஸ்க்ல ரெண்டு இருக்கு, அதே பார்த்துட்டு அதுக்கடுத்து எப்படி அதை மைக்ரேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த திக் டிஸ்க்ல ரெண்டு டைப் இருக்கு, திக் லேசி ஜீரோ, திக் ஈகர் ஜீரோன்னு இருக்குது. எஸ், இந்த கான்செப்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிற போது அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதை நீங்க நல்லா படிக்கணும், இது இன்டர்வியூ கொஸ்டின், இதை நீங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த டாஸ்க் ரெகுலரா வரும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? அதுல இப்ப நான் சொல்ற டாபிக் வந்து திக் டிஸ்க்ல ரெண்டு டைப் இருக்குது, லைக் ரெண்டு இருக்குது. ஒன்னு ஈகர் ஜீரோ, இன்னொன்னு லேசி ஜீரோ. இந்த கான்செப்டை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ரொம்ப மண்டையில ஏத்துக்க வேண்டியா, மண்டையில ஏத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. இது ஒரு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த கிளாஸ், இந்த செஷன் இப்ப நான் எடுக்கிறேன். சரியா? நம்ம பார்க்க போறது தின் லேசி ஜீரோ அண்ட் ஈகர் ஜீரோ. லேசி ஜீரோ வெர்சஸ் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல தெரியும். ஓ, ஷேர் ஆகலையா? ஓகே, ஷேர் பண்ணிடுறேன். சோ நம்ம தின்னா என்ன, திக்குனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த திக்கே பாத்தீங்கன்னா லேசி ஜீரோ, ஈகர் ஜீரோன்னு இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ராக்டிகலா, அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு ப்ராக்டிகலாவும் காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, இப்ப உங்களுக்கு தின் பொசிஷனிங் வேணும்னா நீங்க தின் பொசிஷன் செலக்ட் பண்ணலாம். ஆனா திக் பொசிஷனிங் செலக்ட் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் கேக்குது, ஒன்னு லேசி ஜீரோ, இன்னொன்னு ஈகர் ஜீரோ. பட் பை டிஃபால்ட் லேசி ஜீரோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஈகர் ஜீரோ வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நம்ம வந்து போவோம். ஓகே, சோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். லேசி ஜீரோனா என்ன, ஈகர் ஜீரோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும் அந்த கிளாஸ், அதனால ரொம்ப ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ரீகால் பண்றலாம். திக் டிஸ்க் அப்படின்னா நீங்க என்ன வந்துட்டு, சோ கமிங் டு த தின்னா என்ன, திக்னா என்னன்னு வரலாம். இப்ப தின் டிஸ்க் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் வந்து ரிசர்வ் பண்ணிருக்கீங்களோ அதுல எவ்வளவு டேட்டா இருக்கோ அந்த ஸ்பேஸ் மட்டும் அதை எடுத்துக்கும், ரிமைனிங் ஃப்ரீ ஸ்பேஸ் மற்ற விஎம் யூஸ் பண்ணிக்கும். வேற திக் டிஸ்க்ல 100 GB ஆகுது சொல்றீங்க, அந்த 100 GB டேட்டா, சரி, அந்த 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 100 GB டேட்டா இருக்கோ இல்லையோ, அது எம்டியா இருந்தாலும் சரி, டேட்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, தென் அந்த 100 GB வந்து அதுக்கு மட்டும்தான், வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் திக்கு. இந்த திக்குல லேசி ஜீரோ இருக்கு, ஈகர் ஜீரோ இருக்கு. இதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப நான் ஒரு டிஸ்க் கிரியேட் பண்றேன், திக் டிஸ்க் நான் கிரியேட் பண்றேன். அந்த திக் டிஸ்க்ல இப்ப கிரியேட் பண்ற வந்து லேசி ஜீரோ திக் டிஸ்க் வந்து நான் கிரியேட் பண்றேன். லேசி ஜீரோ திக் டிஸ்க் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ லேசி ஜீரோ அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் 100 GB அலோகேட் பண்ணிட்டேன், இதுக்கு 100 GB வச்சுப்போம். 100 GB அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ 100 GB அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் ஒரு டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்றேன். லைக் இப்ப எனக்கு வந்து ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன், ஏதோ ஒண்ணு நான் பண்றேன், இல்ல ஒரு டேட்டா நான் காப்பி பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்றேன். அப்ப 20 GB டேட்டா வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் வந்து சில என்ட்ரிஸ் இருக்கும். அப்ப அந்த 20 GB டேட்டா நான் இப்ப உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா அந்த 20 GB டேட்டா மட்டும் கிளியர் பண்ணி வச்சுக்கோம், இந்த ஸ்பேஸை மட்டும் கிளியர் பண்ணி வச்சுக்கோம். லைக் இது 100 GB, இப்ப நான் வந்து ஒரு டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்றேன். சரிங்களா? இந்த மாதிரி டேட்டா இருக்குது, டேட்டா கொண்டு வர போறேன்னு வச்சுப்போம். 20 GB டேட்டா கொண்டு வர போறேன். இந்த டிஸ்க் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். டிஸ்க்ல வந்துட்டு சம் என்ட்ரிஸ் இருக்கும். இப்போ எனக்கு 20 GB டேட்டா கொண்டு வர போறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த லேசி ஜீரோ என்ன பண்ணும், இந்த 20 GBக்கான இதை மட்டும் கிளியர் பண்ணி வச்சுக்கோ. சரி, ஓகே, 20 GB டேட்டா கொண்டு வரியா, உள்ள கொண்டு வா, உள்ள ஏற்றி வச்சுக்கிறேன். ஓகே, எகைன் வேற ஏதாவது வச்சுக்காங்க.
இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணீங்கனாலே அந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு இந்த மாதிரி டேட்டா இருக்கும். லைக் ப்ரீவியஸா அது சில என்ட்ரிஸ் இருக்கும் இந்த மாதிரி. இப்ப பிக் லேசி ஜீரோல இப்ப நான் ஒரு 100 GB ஒரு 20 ஜிபிக்கு வந்து ஒரு டேட்டா ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா அந்த 20 ஜிபி ஸ்பேஸ் மட்டும் அதை கிளியர் பண்ணும். இந்த என்ட்ரியை மட்டும் கிளியர் பண்ணும். தென் இதுல டேட்டா ரிட்டர்ன் ஆகும். தென் அடுத்த ஒரு டேட்டா நான் காப்பி பண்றேன்னா அந்த 30 ஜிபி டேட்டா ரிட்டர்ன் ஆகும். இப்போ அந்த டைமுக்கு அந்த அந்த இதை கிளியர் பண்ணி டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகும். வேற ஈகர் ஜீரோல என்ன ஆகும் அப்படின்னா ஈகர் ஜீரோல இதே மாதிரி இருக்கும். சில எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் இருக்கும். அந்த என்ட்ரியை கிளியர் பண்ணி தான் இப்ப பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் ஈகர் ஜீரோ செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இதே 100 GB நான் கொடுக்குறேன்னா அட் டைம்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணவொடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோம். ஃப்ரீ பண்ணி வச்சுட்டு தென் டேட்டா ரிட்டர்ன் ஆகும். இது ஈகர் ஜீரோ. லேசி ஜீரோல அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா அந்த டேட்டா ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோம், தேவையில்லாட்டி அது அப்படியே தான் இருக்கும். இதான் ஈகர் லேசி ஜீரோ. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கிரீன்ஷாட் காமிக்க மாதிரி இந்த இடத்துல காமிக்கும் லேசி ஜீரோ ஈகர் ஜீரோ. பட் டிஃபால்ட்டா லேசி ஜீரோ தான் இருக்கும். ஈகர் ஜீரோ ரொம்ப ரேரான கேஸ் மட்டும் தான் சில இடங்கள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி யூஸ் பண்றது லேசி ஜீரோ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜி அப்போ டவுட் இப்போ ஈகர் அப்போ அந்த ஈகர் தான் ஜி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் எதுக்காக டிஃபால்ட்டா லேசி சொல்றாங்க? யா அப்கோர்ஸ் ஈகர் தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் சில இதெல்லாம் வந்து ஈகர் சப்போர்ட் பண்ணாது. லைக் சில இது இருக்கு, லைக் எஃப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சில ஃபீச்சர்ஸ் வந்து சில இது சப்போர்ட் பண்ணாது. அதனால லேசி ஜீரோ போயிடுவாங்க. அதுக்காக தான்.